வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து iQOO 15ஓட யூசர் ஃபீட்பேக் கைண்ட் ஆஃப் அன் இம்ப்ரெஷன் ஆர் ஒரு குட்டி ரிவ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். விஸ்வமூர்த்தி அப்படிங்கிற நண்பர் தான் ஷேர் பண்ணியிருக்காப்புல. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ அப்படின்னு விஸ்வா வந்து அவனோட ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருக்கான். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லிவிங் வித் iQOO 15 as my daily driver for more than 10 days. ஸோ இந்த 10 நாளில் என்னென்ன மாதிரியான அனுபவம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டா தான் இந்த வீடியோவில் நமக்கு இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, யூஸ்ட் இட் எக்ஸாக்ட்லி லைக் அன் ஐடி கை. ஏன்னா ஐடி கை பொதுவாக என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஒரு ப்ளஸ் பிளாகர். ஓகே, ஸோ பிளாகிங் ஆஸ்பெக்ட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ டீம்ஸு, ஸ்லாக்கு, மெயிலு, சோஷியல் மீடியா, அப்புறம் கொஞ்சம் லாட் ஆஃப் ஃபோட்டோஸ். ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து இப்போ iQOO 15 யூஸ் பண்ணும்போது டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். யூனிட் வந்து என்னென்னா ஆல்ஃபா பிளாக்கு. ஸோ 16512 மாடலு. இது வந்து iQOO கம்யூனிட்டி டீம் தான் டெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்களாம். ஸோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு iQOO கம்யூனிட்டி டீமில் உள்ளவங்களெல்லாம் போட்டிருக்காப்புல. ட்ரஸ்டிங் மீ வித் லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் எப்படி இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து இப்போ iQOO 15 வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரொம்ப பிரகாசமாக இருக்குமா அப்படிங்கிறது மேபி இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். யார் யார் என்ன டிவைஸ் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா OnePlus 15 ஒரு சிலர் வாங்கியிருக்கலாம், iQOO 15 வாங்கியிருக்கலாம். Realme GT 8 Pro யாராவது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்புறம் X300 வந்துருக்கு, X9 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 73-75K இருக்கும். ஸோ 70 to 75Kல நம்ம நிறைய டிவைஸ் பார்க்க முடியுது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, மை ஃபஸ்ட்டு இது வந்துன்னா ஓகே திஸ் இஸ் சீரியஸ். அப்படியா என்னது அப்படின்னா ஓகே திஸ் இஸ் சீரியஸ்னு என்ன அர்த்தம்? அதை கையில் எடுக்கும்போது சரி ஏதோ ஒன்று பயங்கரமாக எழுதியிருக்கான். ஏதோ அர்த்தராத்திரியில் இங்கிலீஷ் படம் ஏதோ பார்த்துருக்கான் போல். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்துருக்கான். சரி அது இருக்கட்டும். மெட்டல் ஃப்ரேம் ப்ளஸ் மேட் ஃபைபர் கிளாஸ் பேக்கு, க்ளீனாக இருக்குது, ப்ரீமியம் லுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து இது அந்த ஃபோட்டோ வாக்கப்போ யூஸ் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, லெஜண்ட் வந்து எப்பயும் மாதிரியே ஒரு லெஜண்டரியான டிவைஸாக தான் ஃபீல் ஆச்சு. அதுலேயும் முக்கியமாக iQOO அந்த ரேசிங்கான அந்த லோகோலாம் இருக்கு இல்லையா பாட்டமில், அதை நீங்கள் அப்படியே தடவுனீங்கன்னா அப்படி தொட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபீல் ஆகும். அந்த என்கிரேவ் பண்ணி செம்மையாக தெரியும். பட் இது எப்படி இருக்கும்னா ரொம்பவே க்ளீனாகவும் மினிமலான ஒரு ஃபினிஷை வந்து உங்ககிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாகவும் மினிமலிஸ்டாகவும் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிளாக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது the weight distribution is tuned so well that it does feel like a 260. okay does not feel 216 கிராம் கொண்ட ஒரு ஃபோன் மாதிரி எனக்கு தெரியலை. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேறு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு காம்போவாக ஃபீல் ஆகுது. எனக்கு இதை கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஃபோன் அப்படின்ற மாதிரியான ஒரு, அதாவது ஐ ஃபீல் லைக் ஹோல்டிங் எ பிக் ஃபோன் அண்ட் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு யூஸ். ஸோ மொத்தம் நம்ம மக்கள் பெரும்பாலும் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸுமே 6.8 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ இவனுக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளோ பெரிய ஃபோன் தான் நான் ஹோல்ட் பண்ணுறேன், ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது தான் விமர்சனமாக இருக்குது. பட்டன்ஸ், அல்ட்ராசானிக் சென்சார், கேமரா ஐலாண்டு ஆர் பிளேஸ்டு பர்ஃபெக்ட்லி அண்ட் த ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் த ஃபோன் அது எல்லாமே நல்லா இருக்குது. ஆட்ஸ் ஏஸ்தட்டிக்ஸ் டு த ஃபோன் போட்டிருக்கான். இதில் வந்து அந்த ஐலாண்டு தான், கேமரா ஐலாண்டு, அதான் பஞ்சோலுங்கிறதெல்லாம் இப்போ ஐலாண்ட் ஆகி போச்சு. அடுத்து குடோஸ் டு iQOO டீமு, டிசைன் டீம். I was initially disappointed about not getting the legend variant, but this stealth black has really grown on me. It suits the phone character more than I expected. சரி, அதான் நானும் முதலே சொன்னேன். லெஜெண்ட் வந்து எப்படின்னா கேஸ் போடாமல் நம்ம யூஸ் பண்ணும் பட்சத்தில் நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பாக்ஸில் கொடுக்குற கேஸ் வந்து இந்த பிளாக்கு யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே. பட் லெஜெண்டுக்கு பாக்ஸ் கேஸ் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீமியமாக இருக்கணும்னா லெஜெண்டு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்ல கிளியர் ஹைலைட்டு. கரெக்டு தான், ஏன்னா M14 பேனல் வேறு. நம்மளாலும் அந்த M14 கதையை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒன்ஸ் யூ டர்ன் இட் ஆன் 6.85 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 2K பேனல் இருக்குது. ஸோ சாம்சங்கோட AMOLED pretty much wants your attention. இதில் iQOO வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல், அதாவது எல்லா பாக்ஸையுமே டிக் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா LTPO இருக்குது, 1 to 144 Hz வரைக்கும் போகுது. ஃப்ளாக்ஷிப்பு, அதே சமயம் பவர் விஷன் பேனலு, எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ மொத்தம் சாம்சங்கோட M14 LTPO AMOLED டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்கான். 144 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டு, அது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆக போகிறது இல்லை. இப்போ OnePlus எடுத்துக்கிட்டிங்கன்னா 125 Hz கொடுத்துருக்காங்க. அதே சமயம் Full HD ஏதோ 1.5K பேனலில் கொண்டு போயிட்டாங்க. சரி, அது ஒரு சில காம்ப்ரமைஸ் ஒரு சில இடங்களில். இப்போ 2600 நிட்ஸ் வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோட் போக முடியுது. அண்ட் 6000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போக முடியுது. அதுவும் டால்பி விஷன் கண்டென்ட் எதாவது பார்க்குறதா இருந்தால் 2160 Hz PWM டிமிங், இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்ன நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, சாம்சங் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஃபோன்லலாம் வந்து எனக்கு இந்த PWMோ இல்லை டிசி டிமிங்கோ கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஃபோன்லாம் எனக்கு யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக மென்ஷன் பண்ண மாதிரி இருக்குது. 360 Hz டச்சு ப்ளஸ் 320 Hz இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங். ஸோ இது பொதுவாக அந்த கேமிங்காக போட்டிருப்பாங்க. நம்ம ரெஸ்பாண்ட், அதாவது கை வச்சு நம்ம லைட்டாக டேப் பண்ணும்போது எவ்வளோ வேகமாக அது இன்புட் எடுக்குது அப்படிங்கிறது. அதுவும் இந்த முக்கியமாக இந்த வார் ஜோன் இந்த மாதிரியான கேம்ஸ் ஏதாவது விளையாடுறது, அந்த COD, அந்த டீம் டெத் மேட்ச், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
அப்புறம் HDR10+ ப்ளஸ் டால்பி விஷன் இதை பற்றி சொல்லியிருக்கான். இது வந்து மொத்தம் நேச்சுரல் மோடு, சாஃப்ட் அண்ட் ரியலிஸ்டிக் கலர்ஸ் இருக்குது, இன்ஸ்டன்ட்லி ஷார்ப் டெக்ஸ்ட்டு, ஆட்டோ பிரைட்னஸ் தட் ஜஸ்ட் பிஹேவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். சரி, ஓகே. மொத்தம் இது எதுக்கு சொல்கிறான்னா, ஒரு சில ஃபோன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த எஃபெக்ட்டை வந்து டெலிவர் பண்ணுறதுல கொஞ்சம் சொதப்போம். எப்படின்னா அந்த ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ரொம்பவே சீம்லெஸ்ஸாக இண்டோரில் இருக்கும்போதும் சரி, அதே சமயம் அவுட்டோரில் இல்லை டேரக்ட் சன்லைட்டுக்கு போகும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கோலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். மொத்தம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோ பிரைட்னஸில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள்கிட்ட என்னோட விமர்சனம் என்னன்னா, ஒரு கருத்து இல்லாட்டி வந்து ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் பெரும்பாலும் வந்து இந்த டெம்பர் கிளாஸோ இல்லாட்டி ஸ்க்ரீன் கார்டோ போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மோசமான குவாலிட்டியில் நம்ம போடுறோம்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்சார்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சுன்னா நமக்கு டச் சென்சிட்டிவிட்டி பாதிக்கப்படும், அதே சமயம் ஆம்பியன் லைட் சென்சார் பாதிக்கப்படும், அப்புறம் ப்ராக்சிமிட்டி சென்சாரும் வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யாமல் இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். பட் இப்போ லேட்டஸ்ட்டு டெம்பர் கிளாஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கிறனால இந்த மாதிரியான ஏரியாவில் நம்ம எந்த விதமான பிரச்சனைகளும் அவ்வளோவா எதிர்கொள்வது இல்லை. சரி, மொத்தம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஃபீல் திஸ் ஆஃப் ஆன் டே ஒன் திங் ஐ ரியலி வாண்ட் டு கால் அவுட், ப்ரீ அப்ளைட் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீன் ஃபிலிம். திஸ் இஸ் நாட் யூஸ்வல் ரிப்பீட் ஆஃப் ஆர் புட் டெம்பர் கிளாஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்டர் இன் டெய்லி யூஸ். கட்ஸ் டவுன் ரிஃப்ளெக்ஷன் ஓகே. அப்போ நேட்டிவாகவே இருக்கிற அந்த ஸ்க்ரீன் கார்டே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கா? அதாவது ரிஃப்ளெக்ஷன் வந்து நோட்டிசபிளாக கட் டவுன் ஆகுது. அதுலேயும் 95.4% போட்டு வச்சுருக்கிறான். அண்ட் ரெடியூஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி டு ஆஸ் லோ ஆஸ் 1.5%. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. இது வந்து ஒரு பயங்கரமான சொல்யூஷன்லாம் இல்லை, எல்லாரும் பண்ணுறது தான். மேட் ஸ்க்ரீன் கார்டு எடுத்து ஒட்டி விட்டிங்கன்னா முடிஞ்சுது. அது எந்த ஃபோனில் மேட் ஸ்க்ரீன் கார்டு போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க போகிறது இல்லை. அது முக்கியமாக இந்த ரிஃப்ளெக்ஷன் இஷ்யூ இருக்க போகிறது கிடையாது. கீப் கிளாரிட்டி இன்டாக்ட் அவுட்டோர்ஸ்லேயும். ஆல்ரெடி பிரைட் பேனலு ஈவன் மோர் யூஸபுளாக எனக்கு ஃபீல் ஆகுது. அது இந்த மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட சேர்த்து சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ஃபிலிம் இமீடியட்டாக பீல் பண்ணுவீங்கன்னா இப்போது பீல் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் மான்ஸ்டர் ஹேலோ ஃப்ரம் கிமிக் டு ஓகே. ஏன்னா அந்த ரிங் எல்இடி இருக்கு இல்லையா கேமராவை சுற்றி, அது வந்து ஃபஸ்ட்டு கிமிக் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லாவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்ரி ஒன் ஹூ பிக்ஸ் த ஃபோன் நோட்டிசஸ் ஃபஸ்ட்டு டைஸ் இன்ட்டு சிஸ்டம் ஆக்டிவிட்டி, கேமிங், கால்ஸ், நோட்டிஃபிகேஷன், மெசேஜ் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்குது. இஸ் இட் எசென்ஷியல் அப்படின்னும் போது அவனே அதுக்கும் சொல்கிறான், இன்னும் அப்படிலாம் இல்லைங்க, இருந்தாலும் ஒரு பர்சனாலிட்டி கொடுக்குது. இந்த ஃபோனை நான் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு தனித்தன்மை. 4 எல்இடி லைட்டு தான் இருக்குது, ஆனால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருக்குல்ல, ஒரு ப்ரெசென்டபுளாக அப்படி சொல்கிறான் ஒரு ஃபோனை. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டும் அக்செப்டபுளாக இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸும் பண்ண முடியும். அண்ட் RGBங்கிறனால கலர்ஸையும் நீங்கள் மாற்ற முடியும். அடுத்து Origin OS 6 ப்ளஸ் Android 16 ஃபீல்ஸ் ஃபாஸ்ட். சாஃப்ட்வேர் இஸ் அ பிக் ரீசன் ஃபார் திஸ் ஃபோன் ஃபீலிங் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கிறதுக்கு. அனிமேஷன்ஸ்லாம் செம ஸ்மூத்தாக இருக்குது, எந்த விதமான ஜிட்டரினஸும் இல்லை. ஆப் லான்ச்சு, பிட்வீன் ஆப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் டீம்ஸ், ஸ்லாக், ப்ரௌசர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் ஸ்பேஸ் சிஸ்டம் அது வந்து லிக்விட் கிளாஸ் மாதிரி, அதாவது லிக்விட் கிளாஸ்க்கு நிகராக iOS லைக் டெப்த்து ஒயில் ஸ்டில் ஃபீல்ஸ் டிஸ்டிங்க்ட்லி ஆண்ட்ராய்டு. சரி, ஓகே, இது எல்லாமே வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா தான். எனக்கு வந்து என்னங்க மாற்றி இப்போ iOSல ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து இங்கே வந்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் குறை சொல்ல முடியல. பட் பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் தான் பண்ணுறாங்க, வெறும் Origin OSன்னு கிடையாது, எல்லாருமே தான் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, ஏங்க இது என்னங்க அதுலேருந்து தானே ஆட்டையப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. இருந்தாலும் எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல டச் ஃபீட்பேக் மாதிரியான விஷயங்கள், ஸோ அந்த ரெஸ்பான்சிவ் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்ட்ஸ் எடுக்கும்போது யோசிக்க தோணும்ல. ஸோ அதுதான். அப்புறம் லாக் ஸ்க்ரீனு, ஃப்ளிப்கார்ட்ஸு எல்லாமே ஜென்யூன்லி ரொம்ப ஃபன் டு யூஸாக இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவர் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த விதமான ஃபிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கிடையாது. கஸ்டமைசேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பெஸ்ட் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த OS உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்கான். ஸ்பெக்ஸ் வந்து ஸ்டாக்டு, பட் ஹவு டஸ் இட் ஃபீல் அப்படின்னும் போது அண்டர் த ஹுட் உங்களுக்கு வந்து Snapdragon 8 Elite Gen 5 இருக்குது, Adreno 840 GPU இருக்குது, Q3 கேமிங் சிப் இருக்குது. ஸோ அதில் இன்டர்போலேஷன் வந்து 144 FPSக்கு பண்ண முடியும். அண்ட் 8K வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்குது. 16GB LPDDR5X அல்ட்ரா, இது வந்து ஈவெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க. இது 12GB வாங்கினீங்கன்னா 5X இருக்குது, பட் அல்ட்ரா ரேம் கிடையாது. ஸோ iOS 4.1 ஸ்டோரேஜும் இருக்குது. ரியல் யூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலிங், சோஷியல் மீடியாவில் பண்ணும்போது, ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது, ஏதாவது சென்டிங் அண்ட் ரிசீவிங் லார்ஜ் ஃபைல்ஸ், எடிட்டிங், எக்ஸ்போர்ட்டிங் வீடியோஸ், ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து ரொம்பவே சீம்லெஸ்ஸாக வேலை செய்யுது. இதை இன்னும் ரொம்ப டீப்பாக, அதாவது லாங் கேமிங் செஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு போகும்போது தான் இன்னும் ப்ரொலாங்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இந்த சொல்லியிருக்கான். ஸோ அதுவும் வேலிடான ஒரு பாயிண்ட் தான். கேமரா ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப் வைப் அப்படின்னு டைட்டில் போட்டு வச்சுருக்கான். என்னென்னா
போன வருஷம் வந்து 50 மெகா பிக்சலே இருந்தாலும் 2x அப்படின்னும் போது நிறைய பேர் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா பிரைமரி சென்சார் எப்பயுமே இந்த மாதிரியான ஃபோனில் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால அதே நம்ம 2x வரைக்குமே பெட்டராக யூஸ் பண்ண முடியும். ஸோ 3x ஆல்ரெடி 3.5x இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா பிரைமரி சென்சாரே அப்போ நான் 3x வரைக்கும் புஷ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 3.5xக்கு டெடிகேட்டடாக ஒரு ஆப்டிகல் ஜூம் சென்சார் வரும். ஸோ அதை வந்து எல்லாருமே போன தடவை iQOO 13 மிஸ் பண்ணாங்க. பட் இந்த தடவை என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 மெகா பிக்சல் சென்சார் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து அது ஓஎஸோட இருக்குங்கிறதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நான் எனக்கு புதுசாக சொல்ல. 50 மெகா பிக்சல் 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இருக்குது. அது சோனியோட IMX882. அப்புறம் 50 MP அல்ட்ரா வைடு. எப்பயுமே அல்ட்ரா வைடு கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும், அது எல்லா ஃபோன்லேயும். 32 MP ஒரு ஃப்ரண்ட் கேமரா இருக்குங்க. இது வரைக்கும் ஜென்யூன்லி நான் என்ன அதாவது எதுலலாம் இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் அப்படின்னும் போது கலர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பிட்வீன் 3 சென்சார்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். இதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா 0.6லேருந்து 10x வரைக்கும் கேமரா யூஐ பார்த்தீங்கன்னா அப்படி சீம்லெஸ்ஸாக ஜம்ப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் கேமரா மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்றதையும் போட்டிருக்கான். மோஸ்ட் ஷார்ட்ஸ் இன் குட் லைட் வந்து நல்ல டீட்டெயில்டாக இருந்திருக்கு. எந்த விதமான எடிட்டும் தேவையில்ல. ஸோ சோஷியல் ரெடி ஃபோட்டோஸும் உங்களுக்கு ரெடியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இங்கே அட்டாச்சும் பண்ணியிருக்கான். ஸோ அதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது இல்லையா. இது வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் லோட் ஆகணும். இல்லையே, ஆயிடுச்சு. இப்போ லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து இண்டோருக்கான ஃபோட்டோ. அப்படி இங்கே வந்து ஒரு ஹியூமன் போர்ட்ரேட்கான சப்ஜெக்ட்டு. அப்புறம் இதுவும் ஒரு இண்டோர் ஃபோட்டோ. ஸோ கலர் எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை என்னால் பார்க்க முடியுது. ஸோ மோர் ஆன் கேமரா அப்படின்னும் போது ஏஐ விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, சூப்பர் மேக்ரோ மோட் இருக்குது, அப்புறம் ஸ்னாப்ஷாட் மோட் இருக்குது, மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு, அப்புறம் கூல் ஃபில்டர்ஸ், நிறைய டெடிகேட்டட் கேமரா HDR மோட் இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 8K 30 FPS வரைக்கும் போக முடியும். ஸோ இதில் ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா ப்ராசஸிங் வந்து சில சமயங்களில் சேச்சுரேஷனை கொஞ்சம் அதிகமாக தள்ளி விடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நான் பார்க்கக்கூடிய அவுட்புட்டில் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமான சேச்சுரேஷன், அதாவது கலர்ஸ் ரொம்ப பூஸ்ட் ஆனது என்னால் பார்க்க முடியுது. ஆனால் சோஷியல் ரெடி அப்படின்னு வரும்போது இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலுங்க. அது கொஞ்சம் வீக்கர் சைடில் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு பதில் ஒரு விவோ ஃபோனோ இல்லாட்டி வந்து ஒரு ஓப்போ ரெனோ சீரிஸோ இந்த மாதிரியான ஃபோன் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரண்ட் கேமராவும் கொஞ்சம் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எப்பயுமே நம்ம பார்க்குறது தான். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பார்ப்போம், ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜாக இருக்கும். கடைசியில் பார்த்தா அதே பிராண்ட்லேயே நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஓப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது அப்படி தானே இருக்கும். ஃப்ளாக்ஷிப்போட ரெனோ வந்து பட்டையை கலப்போம் செல்ஃபி மாதிரியான ஏரியாவில். ஸோ அதை தான் சொன்னேன். பேட்ரி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கான். ஆன் பேப்பர் வந்து 7000 mAh, 100 வாட் சார்ஜிங்கு, 40 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. யூசேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனில் தான் இருக்குது. NFC கூட ஆல்வேஸ் ஆனில் தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே வச்சு யூஸ்வலாக வந்து மிக்ஸ் பண்ணி சோஷியல் ஆப்ஸு, ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே யூஸ் பண்ணும்போது எனக்கு இது ஒரு நாள் முழுக்க ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு டிஸ்பிளேயோட என்னால் இப்படி யூஸ் பண்ண முடியுதுங்கிறது ஒரு பெரிய வின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். லாங் டேர்ம் பேட்டரி ஹெல்த் அண்ட் ஹெவி கேமிங்கு, 5G இம்பேக்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். இப்போதைக்கு நம்ம எதுவும் பெருசாக சொல்ல முடியாது. யூஸ்டு சின்ஸ் லாஸ்ட் ஃபுல் சார்ஜ் 2 நாள் 7 மணி நேரமா? ஏய் என்னடா இது, அப்படி தான் இருக்குது எனக்கு. க்ரேஸியாக இருக்குங்க. அண்ட் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது இன்ஸ்டாகிராமு, டீம்ஸு, ஆல்பம்ஸு, வாட்ஸ்அப்பு, கேமரா, எக்ஸு, சிஸ்டம் ஹோம் ஸ்க்ரீனு, ஒப்பேரா, லிங்க்டின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கான். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க இதுவும். அண்ட் கடைசியில் வந்து பாட்டம் லைன் வந்து ஃபார் நவ் ஆஃப்டர் மோர் தென் 10 days டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணியிருக்கேன் iQOO 15. எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் மோர் லைக் மெச்சூர் ஃப்ளாக்ஷிப் ஃபீலை கொடுத்துருச்சு. நல்ல ஸ்ட்ராங் டிஸ்பிளே, சீரியஸாக பர்ஃபார்மன்ஸ் செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. அதே சமயம் ப்ராமிசிங் கேமரா, எக்ஸலன்ட் பேட்டரி லைஃபுங்க. சம் கேமரா டியூனிங் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது அவனை சொல்கிறேன், பரவாயில்லடா, இது ஒரு பெரிய வார்த்தை தான். ஏன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில டியூனிங்லாம் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணால் இது வந்து கிட்டத்தட்ட விவோ நெக் டு நெக் விவோ கிட்ட வரலாம். அப்படி வர அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதை அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, அதனால் பண்ண மாட்டாங்க. எஸ், ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் ஹையான மாதிரி தான் தெரியுது. பட் இது வந்து இண்டஸ்ட்ரி வைட் எல்லா இடத்துலையுமே இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ப்ளஸ் இந்த ஏஐ பூமு இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ரிலேட்டடான சிப்போட ஷார்ட்டேஜ் இது எல்லாத்தையும் வந்து இது மேலே கொண்டு வந்து டம்ப் பண்ணி வச்சனால இதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ் கூட கார்டு ஆஃபரும் நம்மளுக்கு வேறு ஆகிறதையும் பார்க்க முடியுது. iQOO மட்டும் தான் 7000 கிட்ட கார்டு ஆஃபர் கொடுத்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாமும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் யாராவது iQOO 15 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட அனுபவத்தில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் என்ன லிஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு iQOO 15 ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியா இருந்தாலும் நீங்கள் நிறைய கேமரா சாம்பிள்ஸ் முதற்கொண்டு எல்லாமே லைவாகவே அப்படியே பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஓகேங்க. ஸோ இதை அடுத்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.